சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் செப்டம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்கலாம். சிரராசினாக்க நிலையா இயங்கக்கூடியது. ஒரு முடிவு எடுத்துட்டாக்க அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறது. பிடிவாத குணம் அவங்களுக்கு இருக்கும். சிம்மன்றது ஒரு நெருப்பு ராசி. நெருப்பு ராசினாக்க எப்படியாப்பட்ட நெருப்பு அப்படின்னாக்க வேஸ்டா எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு போவாங்க இல்லையா. உதாரணத்துக்கு மேசன்றது காட்டு தீன்னு சொல்லியிருந்தோம். அந்த காட்டு தீ யாருக்குமே யூஸா இருக்காது. அதை யூஸ் பண்ற மாதிரி மாத்துறதுதான் சிம்ம ராசியோடைய வேலை. அது எப்படி சொன்னா, ஒரு கேஸா எடுத்துக்கலாம், சிகர் லைட்டா எடுத்துக்கலாம், தீப்பெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு போற விஷயங்களை, நெருப்பு சம்பந்த விஷயங்களை இந்த சிம்ம ராசிக்காரங்க செய்வாங்க. இவங்களுக்கு பிடிவாதம் ஜாஸ்தி, ஆளும் தன்மை ஜாஸ்தி, நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படின்ற மனநிலையும் ஜாஸ்தி. சீரா இயங்குவாங்க, ஒரே ஸ்பீட்ல போயிட்டு இருப்பாங்க. சிம்மத்துல சூரியன் இருக்காரு, புதன் இருக்காரு, கேது இருக்காரு. இந்த சூரியன் 16ஆம் தேதி கீழே இறங்கிடுவாரு. எங்கன்னா கன்னி வீட்டுக்கு வந்துருவாரு. அதே டயத்துல புதன் 15ஆம் தேதி கன்னி வீட்டுக்கு வந்துருவாரு. சுக்கிரன் 14ஆம் தேதி கடகத்துல இருந்து சிம்ம வீட்டுக்கு வந்துருவாரு. செவ்வாய் பகவான் செப்டம்பர் 13ஆம் தேதி கன்னியில துலாத்துக்கு போயிடுவாரு. அதே டயத்துல குரு பகவான் மிதுனத்துல இருக்காரு, சனி பகவான் மீனத்துலதான் இருக்காரு. வக்ரமா இருந்தாலும் கூட மீனத்தையும் கணக்கு எடுக்கணும். அதே டயத்துல ராகு பகவான் கும்பத்துல இருக்காரு. இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டோம், பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி அதிபதி சூரியன் தான். அந்த சூரியன் சிம்மத்துல இருக்காரு. அப்ப ராசியாதிபதி சிம்மத்திலே இருக்காரு அப்படின்னாக்க அவங்க ஒரு ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னாக்க கேது கூட சேர்ந்து இருக்காரு. இனம் புரியாத கவலை, இனம் புரியாத குழப்பங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும். இது எப்ப அப்படின்னாக்க 16ஆம் தேதி சூரிய பகவான் கீழே இறங்கிடுவாரு. அது வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். எதையும் சரியா பிளான் பண்ண முடியாது, எதையாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆன்மீக பயணத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அதே டயத்துல சூரியன் பாம்பு கிரகத்து கூட சேர்றாரு, கேது கூட சேர்றாரு. அதாவது உங்க ஜாதத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுனாக்க பிதிர்தோஷம் கழிக்கிறதுக்கு இது சரியான காலகட்டம். 16ஆம் தேதி கீழே இறங்கிடுவாரு, சிம்மத்துல கன்னிக்கு வந்துருவாரு. அந்த டயத்துலதான் இன்கம் எல்லாம் அதிகப்படியா கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. ராசி அதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு. அப்ப என்னன்னா சிந்தனை எல்லாம் நிரந்தர வருமானத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்ப நடக்கிற காலகட்டத்துக்கு நம்ம எங்க வேலை செஞ்சாலும் நம்ம இன்கம் புடிச்சு வச்சிருவாங்க, வராது, லேட் ஆகும், கிடைக்காது, வேலை இருக்காது ஒரு சிலருக்கு. அதெல்லாம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சூரியன் கன்னி வீட்டுக்கு வந்ததும் 2ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிரும். தன வாக்கு குடும்பம் அப்படின்ற விஷயம் அங்க ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படி அப்படின்னாக்க குடும்பத்துல நிம்மதி கிடைச்சிரும், வருமானம் கிடைச்சிரும். அதே டயத்துல நம்ம சொன்ன சொல்ல காப்பாற்றவும் முடியும். அந்த காலகட்டத்துல புதன் சிம்மத்துல இருந்து 15ஆம் தேதி கன்னி வீட்டுக்கு வந்துருவாரு. அவர் 11ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான். அப்ப இந்த காலகட்டத்துல ரெகுலரான இன்கமும் திடீர் இன்கமும் பண வரவே அதிகமா சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் தடைப்பட்டு இருந்த பொருளாதாரம் இன்னும் மேலும் மென்மேலும் வளர ஆரம்பிச்சிடும். ராசி அதிபதி சூரியன் கன்னிக்கு இறங்கிடுவாரு. கேது பிடியிலிருந்து அவரு தப்பிச்சு வெளியில வந்துடுவாரு. தன வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்ற இடத்துல நின்றுவாரு. அப்ப சிம்மராசிக்காரவங்களுக்கு எல்லாம் வேலைக்கு போகாம இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இப்ப வேலைக்கு போற எண்ணம் வந்துடும். வருமானமும் நல்ல வருமானம் கிடைக்கும். 5ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வேலையை அமைச்சுட்டாங்கனாக்கா அதை அப்படியே கண்டினியூவா செஞ்சுட்டு போய்க்கலாம். அதே டயத்துல 2ஆம் அதிபதி புதன் 16ஆம் தேதி கன்னி வீட்டுக்கு வந்துருவாரு. அவர் அங்க உச்சமாகிறாரு. அதே மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தான். அப்ப ரெண்டு விதத்துல இன்கம். சூரியன் சிம்மத்துல இருந்து கன்னிக்கு வர்றதும், அதே இது புதன் சிம்மத்துல இருந்து கன்னிக்கு வர்றதும் ஒரு நல்ல அமைப்பு. இது என்னன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் இது எல்லாமே பிளஸ் ஆகும். வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம். அதிக லாபத்தை கொடுக்கும். செவ்வாய் 13ஆம் தேதி
கன்னில இருந்து துலாத்துக்கு வந்துருவாரு. அவர் வந்து ராசிக்கு வந்து 3ஆம் இடமா இருக்கும். 4க்கு 9க்கும் அவர் தான் அதிபதியா இருப்பாரு. 4ன்றது தாயாரு, 9ன்றது தந்தை. அப்பனா அம்மா வழியில ஆதாயமும் சொத்து சுகம் வாங்குற யோகமும், அம்மா வழியில சொத்து இருந்தா பிரிக்கிறதுக்கான அமைப்பும், அப்பா வழினால யோகமும், அவர் மூலியமா ஏதாவது சொத்து கித்து இருந்தா பிரிக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல அமைப்பா இது இருக்கும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் தான். இளைய சகோதரர் கூட கொஞ்சம் ஒத்து போகாம இருக்கும். கவனமா நம்ம இருந்துக்கணும். குரு பகவான் 5க்கும் 8க்குரியவரு. அவர் பவன்ல இருக்காரு. குரு பகவான் பவன்ல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனா குழந்தைகள் தான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. குழந்தைகள்னால வந்து ஒரு மன உளைச்சல் இந்த காலகட்டத்தில் இருக்குதா செய்யும். குலதெய்வத்தோட வழிபாடும் கொஞ்சம் இதுல தடை இருக்கும். 6க்கும் 7க்குரிய சனி பகவான் வந்து இப்ப 8ஆம் இடத்துல நிக்கிறாரு. வக்ரம் ஆகி 7ஆம் இடத்துல வந்திருக்காரு. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வந்துட்டு கணவனால மன உளைச்சலும், கணவன் உறவினால மன உளைச்சலும், சின்ன சின்ன சண்டைகளும் வரதா செய்யும். தற்சமயம் வந்து வக்ரமா இருக்கனால அந்த சண்டையை பெருசா கொண்டு போக மாட்டாரு. பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்துல வரதா செய்யும். அதுவும் சமாளிக்கிற இடத்துலதான் இருக்கும். ஏன்னாக்கா பெரிய அளவுல பாதிக்காது. இருந்தாலும் நம்ம கவனமா இருக்கிறது நல்லது. நன்மையும் தீமையும் கலந்த ஒரு விஷயம்தான். அதாவது என்னன்னாக்க 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து கிரகங்கள் மாற்றங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பண வரவை இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையா துலாத்தை பார்ப்பாரு. சிம்மத்துக்கு அது 3ஆம் இடம். முயற்சி ஸ்தானத்துல தடை இருந்தாலும் குரு பகவான் பார்க்க கோடி நன்மைகள், அதாவது கோடி தோஷங்கள் விலகும். குரு பகவான் 7ஆம் பார்வையா சிம்மத்துக்கு 5ஆம் இடத்தை தனுசை பார்ப்பாரு. அப்ப இந்த டயத்துல நம்ம மனநல கொஞ்சம் நல்லா இருக்கும். குழந்தைகள் சொன்ன பேச்சை கேட்காம இருந்தாலும் கூட குரு பாக்குறதுனால அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. குரு பகவான் வந்துட்டு தன்னோட 9ஆம் பார்வையா கும்பத்தை பார்ப்பாரு. அது சிம்மத்துக்கு 7ஆம் இடமா இருக்கும். அந்த டயத்துல வந்துட்டு சனி பகவானும் ராகு பகவானும் அங்க இருக்காங்க. குரு பார்வையில இருக்காங்க. அதனால கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிரச்சனை பெரிய லெவல்ல போகாது. பண வரவை அதிகரிக்க எளிய பரிகாரம். மக நட்சத்திரக்காரங்க வந்துட்டு மொச்சை, வெள்ளை மொச்சை 350 கிராம் எடுத்து வெள்ளை துணியில நவகிரகத்துல இருக்க சுக்கிர பகவானுக்கு வச்சு வேண்டி வர பொருளாதார தடை நீங்கும். பூர நட்சத்திரக்காரங்க வந்துட்டு கோதுமை 350 கிராம் வாங்கி சிவப்பு கலர் துணியில சூரிய பகவானுக்கு வச்சு வேண்டி வந்தாக்க பொருளாதார தடை நீங்கும். அதே டயத்துல உத்திர நட்சத்திரக்காரங்க வந்துட்டு பச்சரிசி 350 கிராம் வாங்கி நவகிரகத்துல இருக்கிற சந்திரபகவானுக்கு வச்சு வேண்டி வந்தாக்க பொருளாதார தடை நீங்கும். நன்றி, வணக்கம்.